அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய காணொலி சேனல்ல இன்றைக்கு வந்து இயற்பியலும் அளவீட்டியலும் ஆங்கிலத்துல பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வுல 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஜிஐ அளவிடுதலில், ஜினா என்னது? புவியீர்ப்பு முடுக்கம். அதை அளவிடுதலில் உள்ள விழுக்காட்டு பிழை எவ்வளவு? விழுக்காட்டு பிழை எவ்வளவுன்னா நம்ம எப்படி அளந்தோங்கிறது தெரியணும் இல்லையா? சரி, அது சம்பந்தமா சில விவரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. G is equal to 4π square into L by T square. இதுதான் புவியீர்ப்பு முடுக்கத்தை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா, வாய்ப்பாடு நமக்கு தெரியும். சரி, இப்ப இதுல எதெல்லாம் நம்மளால புவியீர்ப்பு முடுக்கத்தை நேரடியாக அளக்க முடியாது. லென்த்துங்கிற எல்லை அளக்கிறோம், டைம்ங்கிற டி அளக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு நம்ம கால்குலேட் பண்றோம், கணக்கிடுறோம் இல்லையா? சரி, அப்ப எல்லையும் டீலையும் எவ்வளவு பிழைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு பிழை இந்த ஜியினுடைய அளவுல இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பிழை எவ்வளவு கேட்டிருக்காங்க, விழுக்காட்டு பிழை. இப்ப விழுக்காட்டு, அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, எல்லினுடைய அளவு எவ்வளவு? 10 சென்டிமீட்டர் அளக்குறோம், அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் வித்தியாசம் இருக்கலாம். அதே மாதிரி டைம், டி வந்து நேரம் இல்லையா? டி அளக்கும் போது 100 செகண்ட் அளக்குறோம், அதுல பிளஸ் ஆர் மைனஸ் 1 செகண்ட் வந்து வித்தியாசம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, இப்ப இதுக்கு 4 தெரிவுகள்: 2%, 5%, 3%, 7%. எது சார் சரியான விடை? பார்க்கலாமா? விழுக்காட்டு பிழைக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா ஜி பை ஜி. ஜிங்கிறது அது மதிப்பு எவ்வளவோ, டெல்டா ஜிங்கிறது இந்த அளவு அதுல மாற்றம் இருக்கலாம். அது 100ஆல பெருக்குனா தான் விழுக்காடு. எப்போதுமே 100% அந்த காலத்துல சொல்லுவாங்க, இப்ப விழுக்காடுன்னு சொல்றோம். அது எப்படி? 100ஆல பெருக்கி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ டெல்டா ஜி பை ஜி இன்டு 100. ஏனால இந்த பிழை வருது? எல்லுல பிழை இருக்கிறது, டீல பிழைக்கிறது. அப்ப எல்லுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் எரர் எவ்வளவு, அந்த விழுக்காட்டு பிழை எவ்வளவு, நேரத்துக்கு விழுக்காட்டு பிழை எவ்வளவு, நேரத்துக்கு எவ்வளவு, நேரத்துக்கு எவ்வளவு. சோ டெல்டா எல் பை எல் இன்டு 100 போட்டாச்சு, மேல உள்ள பிழை. அப்புறம் நேரத்துக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது வந்து டி ஸ்கொயர் இருக்கு, மட்டுமில்ல அது டினாமினேட்டர்ல இருக்கு. நம்ம விழுக்காட்டு பிழையை பற்றி நம்ம படிக்கும் போதே படிச்சிருப்போம். அது நியூமரேட்டர்ல இருக்கா, டினாமினேட்டர்ல இருக்கா, பகுதியில் இருக்கா, தொகுதியில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம வந்து அதே மாதிரி அடிஷன் மல்டிபிளிகேஷன் அடிஷனா பார்க்கறது இல்லை. என்னென்ன பிழை இருக்கிறதோ அதை வரிசையா கூட்டி கொண்டே போறோம், அவ்வளவுதான். சரியா? மல்டிபிளிகேஷன் பெருக்கலா இருந்தா கூட்டணும் சார், வகுத்தலா இருந்தா கிடைக்கும், அது எதுவுமே கிடையாது. பிழைன்னு சொல்லும்போது எல்லா பிழையுமே சேர்ந்துதான் நமக்கு கிடைக்கும். பிழைகளுடைய மொத்தம் தான், டோட்டல் தான். சரி, அப்போ இது 2 தடவை, ஏன்னா டீயை வந்து நம்ம ஒரு தடவை அளக்கிறோம், 2 தடவை பயன்படுத்துறோம், அப்படித்தானே? டி ஸ்கொயர் இல்லையா? அதனால டி இன்டு டி தானே. அப்ப அதனால 2 தடவை படும்ல, 2 இன்டு டெல்டா டி டிவைடட் பை டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி விழுக்காட்டு பிழை 100ஆல பெருக்கணும், இங்க எல்லுக்கு 100ஆல பெருக்கிற மாதிரி நேரத்துக்கும் 100ஆல பெருக்கணும். சரி, இப்ப நமக்கு டேட்டா கொடுத்தாச்சு. எல் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்ப டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 0.1 சென்டிமீட்டர், அதான் பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி டி இஸ் ஈக்குவல் டு 100 செகண்ட், டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். சரியா? இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பிரதியிட்ட வேண்டியதான். சோ விழுக்காட்டு பிழை இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி பை ஜி இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் இன்டு 100 பிளஸ் 2 இன்டு டெல்டா டி பை டி இன்டு 100. இப்போ மதிப்புகளை போட்டோம்னு சொன்னா டெல்டா எல் 0.1, எல் 10 இன்டு 100. அதே மாதிரி பிளஸ் 2 இன்டு டெல்டா டி, 2 இன்டு 1 தானே, டெல்டா டி வந்து 1 தானே, டிவைடட் பை 100. டி வந்து 100, டி வந்து எங்க கொடுத்துருக்காங்க, இந்த 100. சரியா? இன்டு 100. இது வந்து சதவீதம் விழுக்காடு கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்டு 100. சரி, அப்ப 100 பை 10 எவ்வளவு? 10 10 10 இன்டு 0.1 எவ்வளவு? 1. சோ 1 முடிஞ்சது. அப்புறம் பிளஸ் 100 பை 100 எவ்வளவு? அவ்வளவு 100 அடுத்து வச்சா பாக்கி 1 தான். சோ 1 இன்டு 2 எவ்வளவு? 2. ஆக 1 பிளஸ் 2. சோ 1 பிளஸ் 2 3%. விழுக்காட்டு பிழை என்பது 3%. சோ இதுதான் சரியான விடை. நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல 3வது ஆப்ஷன் சரியான விடை. ஓகே, இதுவரைக்கும் நம்ம இந்த இயற்பியலும் அளவீட்டியலும் அப்படிங்கிற பாடத்துல, பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற யூனிட்ல 4 கேள்விகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொலியில வந்து இயக்கவியல், கைனமெட்டிக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதுல கேள்விகள் நம்ம பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.